Hello friends, welcome to Masala train. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்குல ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எதுக்கு வேணாலும் நீங்க வெச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செய்யிறது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வெச்சுக்கலாம். பெரிய உருளைக்கிழங்கா இருந்தா இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வேக வெச்சுக்கங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வேக வெச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் எடுத்து வெச்சுக்கங்க. இத கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ரொம்ப பெருசாவும் வேண்டாம், அதே டைம்ல ரொம்ப சின்னதாவும் வேண்டாம். இதோட 2 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வெச்சுக்கங்க. பூண்டு சேர்த்தும்போது எப்பவுமே நல்ல மணமா இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அதையும் இந்த மாதிரி கொட்டி பவுடர் பண்ணி வெச்சுக்கங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திருங்க. சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கங்க. இதோட கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இதோட தட்டி வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்திடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. இதோட இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சோம்புத்தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்திக்கங்க. ஏன்னா சீரகத்தூள் நிறையா சேர்த்திட்டீங்க அப்படின்னா கசந்து போயிடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் சேர்த்துங்க. இல்லைனா இது ரொம்ப காரமாக இருக்கும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா காரத்தை கம்மி பண்ணிடலாம். ஏன்னா மிளகுத்தூள் நல்லா காரமாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.